Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு ஒரு vlog type வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. இன்னைக்கு வந்து நான் வந்து என்னென்ன வீட்டில் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இந்த வெதர் வந்து சரியான கூலிங்காக இருக்குது. ஸோ வெளியில் வந்து அதனால் வந்து வெதர் மாறி மாறி வர்றதுனால எங்களுக்கும் வந்து தடுமல் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் சாரி. அதை கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா என்னோடய பிள்ளைகளெல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. நான் மட்டும்தான். என்னோடய ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாரு. ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி வெள்ளினால் கொஞ்சம் வந்து வேலைகள் இருக்குது. அண்ட் அதுக்கு பிறகு வந்து நான் வேலைக்கு போகணும். அதுக்கிடையில் நான் என்னென்ன செய்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே 50th பர்த்டே லாஸ்ட் சாட்டர்டே நடந்துச்சு. ஸோ அதுக்கு கிடைச்ச பொக்கேஸ். ஸோ அதை வந்து நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து கிடைச்ச பொக்கேஸ் எல்லாம் அப்படி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அலோவேரா செடி வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ கொஞ்சம் காஞ்சிருச்சு, தண்ணி விடணும். எங்களோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து இதை தந்தாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு போயிருக்கும்போது இதை கிஃப்டாக தந்தது வாங்கி அவங்களோட ஞாபகமாக இங்கே வந்து வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா சிவனோட சிம்பிள் இதில் போட்டிருக்கிறோம். அண்ட் இப்படி வந்தோடனே பார்த்திங்கன்னா இதே வந்து போன முறை ஸ்ரீலங்கா போன முறையில் இந்த வருஷம் இந்த சம்மருக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப செடி கொஞ்சம் கொண்டு வந்தோம். ஸோ அதை வந்து வெளியில் வச்சுருந்தோம் வேலைன்னா. பட் குளிர் வந்திருந்தபடியாக வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம். இந்த இடத்துல வந்து நல்ல லைட்னிங் இருக்குது ஜன்னல்னால. ஸோ கொஞ்சமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த செடியெல்லாம் இந்த சைட் காஞ்சிடுச்சு. அண்ட் இந்த நடுப்பக்கத்துலேருந்து வருது. பார்ப்போம் எவ்வளோ தூரம் வருதுன்னு வச்சுருக்குறோம், பார்ப்போம். இது வந்து பிளாஸ்டிக் செடி. எதுவும் ஸ்பெஷலாக செய்வோமான்னு யோசிச்சுட்ருக்குறேன். ஸோ அதுக்கிடையில் வந்து பருப்பும் ஊற போட்டிருக்குறேன். வடை சுட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னுட்டு வந்து பருப்பு ஊற போட்டிருக்குறேன். ஸோ பருப்பு உருண்டை குழம்பு செய்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் செய்கிற பிளான் ஒன்று இருக்குது. நான் சொல்லணும், இது வந்து நான் சும்மா குளிர்ன்றதுக்காக புல்லோவர் மேலே வந்து ஒரு ஜெர்சி மாதிரி போட்டிருக்கிறேன். பட் வந்து மற்றபடி இது வந்து ஒரு சம்மர் ட்ரெஸ் ஆக்சுவலி. இப்போ வின்டர் டைம் நாங்கள் எப்படியுமே சாக்ஸ் அப்படி போட்டுட்டு தான் வீட்டில் இருக்கணும். இன்றைக்கி நான் வீடியோ செய்கிறதுனால ஒரு ஃப்ராக் ஒன்று போட்டுட்டு வீடியோ விலாக் பண்ணுவோம்னுட்டு தான் இந்த ஃப்ராக் போட்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்து தைச்சது. இந்த துணி வந்து இங்கே ஸ்விஸ் கடையில் தான் எடுத்தது. ஒரு தையல் கடை, அதாவது துணி கடையில் தான் எடுத்தது. குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல ஃப்ளோவியாக இருக்குது. இந்த ஃப்ராக்கும் நான் தான் தைச்சேன். இருங்க நான் புல்லோவரை கழட்டிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். முக்கால் கைக்கு வந்து கை பிடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் உடம்பு போட்டிருக்கிறனால கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது. வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. அண்டு பின்னுக்கு பார்த்திங்கன்னா வந்து அதுவும் பின்னுக்கு ஃப்ரில் வச்சுட்டு வந்து இடுப்பு பக்கம் கொடுத்துட்டு அப்படியே சுற்றி வர இங்கேயும் வந்து அப்படியே அண்ட் வந்து நல்ல ஃப்ளோயாக இருக்குது. சம்மருக்கு வந்து போடுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் வந்து கொஞ்சம் ஹை ரேட் தான். எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் வாங்குறது வந்து சீப். இங்கே வந்து எல்லாமே ஹை ரேட் தான், ஆனால் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ஒரு மூடு இருந்தது இங்கே வாங்கி தைக்கணும்னு. அதனால் போய் வாங்கி தைச்சாச்சு. அண்ட் இடுப்பு பக்கம்லாம் ஃப்ரில் கொடுத்துட்டேன். அண்ட் வந்து நார்மல் வி நெக் தான், சிம்பிள் டிசைன் தான். இப்போ வந்து உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா தையல் சம்மந்தமாக என்னென்ன நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய தையல் ரூம் டூர் பார்த்துருப்பீங்க. அது வந்து பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால வந்து நைட் வந்து கொஞ்சம் வந்து மெட்டீரியல் கட் பண்ணினேன் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ லைனிங் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து இதுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக் இது ஒரு சில்க் காட்டன். பட் வந்து இதை நான் அயர்ன் பண்ணோம், நல்லா தான் இருந்துச்சு. கசக்கி விட்டுட்டேன், அயர்ன் பண்ணோம். சில்க் காட்டனுக்கு வந்து நீங்கள் லைனிங் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. பட் வந்து நான் வந்து
லைனிங் ஒரு சேஃப்டிக்காக பிடிச்சிருக்கும் இல்லையா, பப்ளின் துணி லைனிங் போட்டால் பிடிச்சிருக்கும், அதுக்காக நான் வந்து சேஃப்டிக்காக போடுறது. அண்ட் வந்து இதெல்லாம் என்னோட குப்பைகள் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வெட்டி 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 ட்ரை பண்ண ஒரு இது. பார்த்தீங்கன்னா இந்த மேசையே குப்பையாக இருக்குது. நேற்று நான் அன்னைக்கு போட்ட வீடியோவில் வந்து இவ்வளோ அழகாக இருந்திருக்கும் இந்த இடம். நான் சொன்னேன்ல எப்போவுமே இது மாதிரி இருக்காது. ஸோ அடுத்தது வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி ஒர்க் ஆர்டர். ஸோ அது இன்னும் முடிக்கலை, முடித்த பிறகு உங்களுக்கு கட்டாயம் நான் காட்டுறேன். இது வந்து பின் முதுகுக்கு வந்து வரக்கூடிய ஒரு அன்னம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இதெல்லாம் பிரிக்கணும். இது எனக்கு பெருசாக பிடிக்கல. இதில் வந்து வேறு ஒர்க் மாதிரி கொடுக்கணும். அண்ட் இதுவும் இன்னும் ஃபினிஷ் பண்ணல. இங்கேயும் ஃபினிஷிங் ஒர்க் கொஞ்சம் இருக்குது. எல்லாம் முடித்த பிறகு வந்து நான் உங்களுக்கு கட்டாயம் அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில் வந்து வேலை பண்ண முடியாது. அதனால வந்து ஈவினிங் வந்து எனக்கு வேலை முடிஞ்சு வந்த டைம் கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம். ஸோ இப்போ வடைக்கு வந்து மாவு அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ மலமலன்னு வேலையை பார்க்கணும், சாப்பிட்டு அந்த வேலைக்கு போகணும். ஸோ இது வந்து வடைக்கு வந்து 1-2 தான் அரைக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடக்கூடாது, அது க்ரன்ச்சி வராது. ஸோ தண்ணி விட்டும் அரைக்கக்கூடாது நீங்கள். கொஞ்சமாக கையில் வந்து குடிப்படுற அளவு. ஸோ வடைக்கு நிறைய வேணும், எனக்கு குழம்புக்கும் வேணும். அதனால எனக்கு வந்து இந்த சின்ன மெஷின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கட்டர், சாரி மிஷினில் கட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெங்காயம் கழுவணும் இல்லை, அதான் இருக்கும். அதனால வந்து நல்ல மெல்லிசா கட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் இருந்தால் கூட நல்லா இருக்கும். ஸோ இது அப்புறம் பச்சை மிளகாய், நான் வந்து பச்சை மிளகாயும் வெட்டும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் வந்து நல்லா இருக்கும். ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி சின்ன சின்னதாக வடை உருண்டை செஞ்சு அதை பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த உருண்டை வந்து நான் உருட்டுறேன். ஸோ நான் வந்து ரைஸ் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் போடுறேன். ஸோ பொன்னி ரைஸ் போட்டிருக்கிறேன். பொன்னி ரைஸுக்கு கொஞ்சம் கூட தண்ணி விட்டு வச்சோம்னா வந்து கொஞ்சம் குழஞ்ச இருக்கும், நல்லா இருக்கும், வெறப்பாக இருக்காது. ஸோ 12 நிமிஷம் தேவை. 12 நிமிஷம் அதை செட் பண்ணி விட்டுறலாம். அந்த டைமில் வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வடை வந்து பொரிச்சு எடுத்துட்ருக்கிறேன். ஸோ இந்த வடையை பொரிச்சு எடுத்தாச்சு. அண்ட் வந்து இங்கே வந்து பாயசத்துக்கு பருப்பு வறுத்து இது வந்து குழம்பு கொதிச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். நிறைய வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் சேர்த்து. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து பொரியட்டும், அப்போ தான் அந்த நல்ல வாசமாக இருக்கும். அந்த புளியை வந்து இதில் விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வந்து முருகின பதம் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து புளி கரைசலை விட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு கொதிக்க விடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் பாயசத்துக்கு சர்க்கரை போட்டுட்டேன். ஏன்னா வெள்ளையாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது, அதனால் சர்க்கரை யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து தேங்காய் பால். ஸோ இதுவும் கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம இப்போ இந்த எனக்கு கொஞ்சம் வடை சாஃப்டாக வரணும், அதனால இந்த கொதிக்கிற குழம்புல வந்து இந்த வடையை போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த முறை போகும்போது அம்மா செஞ்சு கொடுத்த நெய். ஸோ இது வந்து கஜுவை போட்டுக்கிட்டேன். இந்த முழுசாக இருக்கிற சிலவங்க வெட்டி போடுவாங்க, பட் நான் அப்படி போடலை. அதெல்லாம் இதில் வந்து ஊறி சாஃப்டாகிடுச்சு பாருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த வடைக்குள்ளே வந்து அந்த குழம்பு அந்த சாஸ் எல்லாம் போய் சாறு ஊறு. ஸோ அதுக்கு பிறகு நம்ம தேங்காய் பாலை விட்டுட்டு இறக்கினா குழம்பு முடிஞ்சிடுச்சு. கஜு வந்து கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம சேமியா போட்டுக்கலாம். சேமியாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஏலக்காய் அரைப்படாது எனக்கு, அதனால நான் கொஞ்சமாக சீனி போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஸோ அது வந்து நல்ல பவுடர் மாதிரி வந்துடும், அதனால தான். அண்ட் வந்து அப்புறம் வந்து இந்த பொரிச்சு வச்சிருக்கிறோம்ல அவ்வளோ ஐட்டத்தையும் நான் போட்டுருவேன். சூப்பரான பாயசம் ரெடி பாருங்க. இதை வந்து இப்போ கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக சூடாக இருந்தால் போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சாரெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதுக்கு மேலால் நான் வந்து இப்போ தேங்காய் பால் கொஞ்சம் விட்டுக்கிறேன். திக்னஸ். ஸோ க்ரீம் இது ஆக்சுவலி பால் இல்லை க்ரீம், அவ்வளவு க்ரீமியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக க்ரீம்னால கொஞ்சமாக விட்டாலே திக்னஸ் கொடுக்கும். ஸோ இவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சூப்பராக திக்னஸாக வந்துச்சு. வடை குழம்புனால நேரம் போக போக உங்களுக்கு வந்து அது திக்னஸ் கொடுக்கும். அதனால வந்து இந்தளவு பால் வந்து போதும். இதுக்கு மட்டும் வந்து உடைச்சிக்கிறேன். குப்பையாக இருக்கக்கூடிய கிச்சனை வந்து நான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்னென்ன சமைச்சேன்னு ஃப்ரெஷ்ஷாக காட்டுறேன். சுட சுட பொன்னி ரைஸ். பொன்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும், எனக்கு பிடிக்கும் ரைஸ். அப்புறம் வந்து இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு மரக்கறி பெருசாக சாப்பிட மாட்டார். நேற்று வச்ச ஆட்டிறைச்சி குழம்பு சுட வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து வத்தல் பார்த்திங்கன்னா அப்பளம் மிளகா பொரித்து வச்சுருக்கிறேன். அண்ட் வந்து இது வந்து வடகம், வேப்பம்பூ வடகம் ஸ்ரீலங்காலேருந்து எடுத்தது. அப்புறம் வந்து வடை குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இன்னுமே நல்லா நல்ல குழம்பாக இருக்குது, திக்காக வரலை. அப்புறம் வந்து பாவக்காய் பொரித்து சம்பல் போட்டிருக்கிறேன். ஸோ நான் இது வந்து வீடியோவில் ஷேர் பண்ணலை, பட் இப்போ நான் டக்குன்னு செஞ்சுட்டேன், அதனால் ஷேர் பண்ணலை. இது பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து பொரிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பியூரி கொஞ்சம் விட்டுட்டு மற்றது எலுமிச்சம்பழம் உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தது தான். அப்புறம் வந்து இது கோவா கேரட் லீக்ஸ் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு செய்த பொரியல். அப்புறம் வந்து இது டெசர்ட்டுக்கு வந்து பாயசம். இது வந்து நல்லா திக்காக இருக்குது பாயசம். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டால் கூட தின்னா வந்துடும். ஸோ அவ்வளவுதான்.